போராட்டத்தை வழிநடத்த தலைமை இல்லை. சிறையில் அடைப்பட்ட தலைவர்களுக்கும் வேறு வழி இல்லை. காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் வந்து போராட்டத்திற்கு உயிரூட்ட வேண்டும், இல்லையென்றால் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது கடிதம். போராட்டத்தை தாங்கி பிடிக்க இரும்பு கரமே வந்தது. சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக எந்த சமரசமும் இன்றி போராட்டத்தை தொடர புறப்பட்டார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்தை சமூக போராட்டமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். கோவில் தெருவில் ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், மனுஷங்க நடக்க முடியாதா என்று கேட்டார். ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். பெரியாரின் ஒவ்வொரு பேச்சும் வெடிகுண்டாக வெடித்து ஆதிக்க சாதிகளை அசைத்தது. மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தது. கலகலத்து போனது திருவிதாங்கூர்